ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பரோட்டாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வெஜ் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தாளிச்சிக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரிஞ்சி இலை போட்டு பல்லாரியையும் ஸ்லைஸாக வெட்டி அதையும் அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வதங்குற டைமில் கொஞ்சமாக புதினாவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ப்ளஸ் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி வர டைமில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி வெட்டி அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சம் மட்டன் மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு இடையில் ஒரு அரைமுறி தேங்காய், கொஞ்சமாக கசகசாவும் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் ஊற வச்சு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதை எல்லாமே மிக்சரில் கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச விழுதையும் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது நமக்கு தேவையான பரோட்டா சால்னா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.